ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் திருச்சபையின் வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். பர்னபாவின் திருநாள் என்று அங்கே ஜூன் மாதம் 11ஆம் தேதி அழைக்கப்படுகிறது. இந்த பர்னபாவின் திருநாளிலே ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. ஊழியத்திற்காக பிரித்து எடுக்கிறவர்கள், குறிப்பாக குருவானவர்களாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதியை அங்கே தெரிவு செய்து திருமண்டலம் அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுப்பது வழக்கமான ஒரு காரியம். அந்த அளவு இது பாரம்பரியமான ஒரு நாளாக நாம் ஆசரிக்கின்றோம். காரணம் என்ன என்று சொன்னால், பர்னபாவினுடைய இந்த திருநாளிலே பர்னபாவை குறித்த செய்தி அதற்கு ஆதாரமாக அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பர்னபாவை குறித்த ஒரு பின்புலத்தை நான் சுருக்கமாக சொல்லி மூன்று காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த பர்னபா யார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது, இந்த பர்னபா என்கிறவன் சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். இவனுடைய இயற்பெயர் யோசே. இவனுக்கு ஆறுதலின் மகன் என்று அங்கே பர்னபா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், 1ஆம் நூற்றாண்டிலே அந்த திருச்சபை உருவாக்கப்படுகிற பொழுது பொது உடைமையாக எல்லாரும் பொதுவாக வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது முதலாக தன்னுடைய காணி ஆட்சிகளை, நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்த மனிதன் இந்த பர்னபா. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக அவன் சீஷர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அவனை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அது இவ்வாறு சொல்லுகிறது, இந்த அருமையான பர்னபா அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த நாளிலே முதலாவது சொல்லப்படுகிறது, இவன் செய்த ஊழியத்தின் விளைவாக அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், சபையிலே அங்கே ஒரு விருத்தி ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அந்தியோகியாவிலே முதலாவதாக இந்த திருச்சபை கூடி அவர் முடிவெடுத்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற, ஊழியத்தை ஆரம்பிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த அந்தியோகியாவிலே இருந்த அந்த மக்களுக்கு முதலாவதாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இதற்கு காரணம் இந்த பர்னபா என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பர்னபாவை அங்கே பார்க்கிற பொழுது இவர்கள் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமேயினும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பந்து தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். இந்த பர்னபா யார் என்றால் தீர்க்கதரிசியாயும் போதகராயும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். அதுதான் ஊழியத்துக்குன்னு பிரித்து எடுக்கப்படுகிற நாள் இந்த அருமையான ஜூன் மாதம் 11ஆம் தேதி என்பதை வேதம் நமக்கு நம்முடைய பாரம்பரியத்தில் வைத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அடிப்படையோடு கூட நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பர்னபா என்கின்ற அருமையா இந்த மனிதன் பவுலோடு கூட சேர்ந்து 1ஆம் நூற்றாண்டிலே முதலாவது அவருடைய பயணத்திலே அனைத்து இடங்களுக்கும் அவர் ஊழியம் செய்து அனைத்து இடங்களுக்கும் சென்று கடைசியாகிய அதே அந்தியோகியாவுக்கு அவர்கள் திரும்ப வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வந்து அவர்கள் புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை சொல்லி புறஜாதிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த 14 வசன அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இந்த பர்னபா அங்கே மிகப்பெரிய ஒரு மனிதனாக காணப்படுகிறார். பர்னபா பவுலை முதலாவதாக அறிமுகம் செய்து அந்த பவுலை ஊழியத்திற்கென்று அழைத்து வந்தவர் இந்த பர்னபா என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. இது மாத்திரமல்ல,
நாங்கள் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்ய போகிறோம். யூதர்கள்ட்ட சொல்லி பார்க்கறாங்க, அவங்க யாரும் கேட்டுக்கொள்ளல. அதனால் நாங்கள் புறஜாதிகளிடத்திலே போகிறோம் என்று 13ஆம் அதிகாரத்திலே 46ஆம் வசனத்திலே இந்த பர்னபா சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பவுலையும் பர்னபாவையும் அங்கே ஜனங்கள் பின்பற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா 43ஆம் வசனத்திலே அவ்வாறு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த பின்புலத்தோடு கூட இந்த பர்னபாவை குறித்து 3 காரியத்தை சொல்லுகிறேன். முதலாவது, இந்த பர்னபாவுக்கு நான் சொன்ன யோசேன்னு பேர் வச்சாங்க. இரண்டாவது, இந்த பர்னபாவுக்கு அங்கே ஒரு பெரிய காரியம் நடைபெற்று. ஏனென்றால் லிஸ்திராவிலே தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை பவுலும் இந்த பர்னபாவும் நடக்க வைத்த பொழுது அங்கிருந்த ஜனங்கள், இவர்கள் தேவனுடைய ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான பர்னபாவுக்கு யூபித்தர் என்றும், பவுலை குறித்து பார்க்கிற பொழுது அவருக்கு மெர்க்குரி என்றும் பெயர் வைத்து அவர்களை தங்களுடைய தேவர்களுக்கு இணையாக கொண்டு சென்று அங்கே பலி செலுத்துகிற, கடவுளுக்கு பலி செலுத்துகிற பொருள்களை எல்லாம் இவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக ஓடி வருகின்றார்கள், கடவுளாக மாற்ற விரும்புகிறார்கள். அப்பொழுது இவர்கள் 2 பேரும் அந்த இடத்திலிருந்து ஓடுகிறார்கள். பர்னபாவும் பவுலும் ஓடி போய் சொல்லுகின்றார்கள், நாங்கள் உங்களைப் போல சாதாரண பாடுள்ள மனுஷர் தானே என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் செய்த காரியம் என்ன? புகழை விரும்பாதவர்கள். ஒருவேளை ஒரு அற்புதம் என் கைனால நடந்துட்டு உடனே அவர்கள் தங்களுக்கு மேன்மை வருகிறது என்று புகழை விரும்பாதபடி நாங்கள் சாதாரண மனிதர்கள் என்று சொன்னார்கள். இந்த பர்னபாவிடம் முதல் நல்ல குணாதிசயம் புகழை விரும்பாத ஊழியம் செய்தவர் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, நாம் பார்க்கிற பொழுது இந்த யூதர்கள் எல்லாரும் மக்களை தூண்டிவிட்டு இந்த அருமையான பவுலை அங்கே கொலை செய்வதற்கு எத்தனமாக கல்லெறிந்து ஊருக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டு விட்டார்கள். அவன் செத்த பிணமாக கிடக்கிறான், செத்து போனவனை போன்று கிடக்கிறான். அவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாருன்னு போயிட்டாங்க, பவுல் செத்து போய்விட்டார் என்று சொல்லி. ஆனால் அந்த இடத்துல சீஷர் எல்லாரும் கூடி நிற்கின்றார்கள். இந்த பர்னபா அந்த இடத்திலே சென்று அவரை மறுபடியும் எழுப்பி மறுபடியும் அழைத்து கொண்டு அவன் ஊழியத்திலே கடந்து வந்தான் என்று சொல்லி தெர்பைக்கு புறப்பட்டு போனான் என்று அந்த 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறாரு, பவுலும் பர்னபாவும் தான் ஊழியத்துக்கு போறாங்க, கூட இருக்கிறவனை அடிச்சு கொலை செய்யக்கூடிய அளவுல கொன்னு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க, நாம உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடாம அந்த பவுலை உயிர் பெற செய்து காப்பாற்றுகிற அந்த நிலை, அது எதை காட்டுகிறது என்றால் ஊழியத்திலே பாடுகளிலே கூட இருக்கிறவர் இந்த பர்னபா. ஒருவேளை ஆசீர்வாதத்துல கூட இருக்கிறது அநேகர் இருப்பாங்க, ஆனா பாடுகளிலே கூட இருக்கிறவர் இந்த பர்னபா என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது புகழை விரும்பாதவர், இரண்டாவது பாடுகளிலே அவர் கூட இருக்கிறவர், மூன்றாவதாக அவர் பக்குவப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே பார்க்கிற பொழுது 22ஆம் வசனம் 14ஆம் வசனம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவருடைய உபதேசம் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆசீர்வாதத்தின் உபதேசமோ அல்லது இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாம் மேன்மைதான் அப்படின்னு சொல்ற உபதேசமோ கிடையாது. கிறிஸ்தவம் என்பது உபத்திரத்தின் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் தெளிவாய் கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, திருச்சபையில மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த அமைப்பு ஆளுகை முறைகளை இந்த பர்னபா உருவாக்கி கொடுத்தார் என்று 22, 23 வசனங்களிலே பார்க்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு மீண்டும் அவர்கள் அந்தியோகியாவுக்கு வந்து புறஜாதிகளுடைய விசுவாசத்தின் கதவை திறந்ததை அவர்கள் அறிவித்தார்கள். அங்கே சீஷருடனே அநேக நாள் இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே, இந்த பர்னபாவின் திருநாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த பர்னபா அங்கே மிக நேர்த்தியான ஒரு மனிதனாக காணப்பட்டார். அதில் குறிப்பாக புகழை விரும்பாதவர், பாடுகளிலே கூட இருப்பவர், பக்குவப்படுத்துகிறவர் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, பவுலுக்கும் மார்க்குவுக்கும் பிரிவு ஏற்படுகிற பொழுது மார்க்குவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கருத்து வேறுபாடுகளை ஏற்று மார்க்குவை, பிரிந்து போன மார்க்குவை தன்னோடு சேர்த்து கொண்டார், பவுலை சேர்த்து கொண்டார். இவர் ஒருவரும் பிரிந்து போகக்கூடாது என்பதற்காக இணைந்து வாழுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை பெற்ற இந்த பர்னபா என்பதை உணர்ந்து நாமும் இந்த பர்னபாவின் திருநாளிலே நாம் ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணிப்போம், நாம் ஆண்டவருக்கு நல்லவர்களாக வாழுவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.